கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் ரகுவரன் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனா பெண்ணா என்பதை சொல்லக்கூடிய ஸ்கேன் சென்டர்கள் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார்? எல்லாமே பர்டிகுலர்லி ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் ஆக்டுங்கிறது நீங்கள் பாலிசி நோட்டில் கூட பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் ஒரு முக்கியமான சட்டத்தில் அதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் இதற்கான பல்வேறு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸே போட்டிருக்கோம். பெண்களை இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டத்தின் கீழ் இதுவரை 112 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதில் குறிப்பாக இந்த ஆண்டு மட்டும் 21 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக நம்ம சில மாவட்டங்கள்லாம் இந்த தொடர் நடவடிக்கையினால் இப்போ பெரம்பலூர்லலாம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆண் பெண்ணோட விதாச்சாரம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 1000க்கு ஈக்குவலாகவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்ற சில மாவட்டங்கள் தொடர் நடவடிக்கை நாமக்கல், கரூர், நெய்வேலி போன்ற மாவட்டங்களில் திருவண்ணாமலை போன்ற தொடர் நடவடிக்கையினால் இதையும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். டோட்டலி 112 வழக்குகள் பதிவு செய்யும். இது எப்படி கண்டுபிடிக்கப்படுது? எந்த அளவில் கண்காணிக்கப்படுது இந்த மாதிரி ஸ்கேன் சென்டர்கள்? ஏன்னா சட்டமே ஏற்றப்பட்டு இருக்கும்போது இது மாதிரி எப்படி கண்காணிக்கப்படுது இந்த ஸ்கேன் சென்டர்கள்? இந்த ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் ஆக்டில் பல்வேறு அம்சங்கள் இருக்குது. குறிப்பான இந்த ஆப்ரேட்டிவ் அம்சங்கள் என்னன்னாக்கா, நம்மளோட பர்டிகுலர் இந்த ஸ்கேன் வச்சிருக்கிறவங்க பூராவுமே அதுக்கான உரிமை பெற்றிருக்கணும். அதுக்கு இப்போ இணை இயக்குனர் சுகாதாரம் தலைமை ஜேடி ஹெல்த் மாவட்ட லெவலில் கலெக்டர் அந்த குரூப்பில் அவங்க கொடுப்பாங்க. மாநில லெவலில் ஸ்டேட் லெவலில் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் கீழே இது பதிவு பெற்ற பிறகு தான் அவங்க பண்ணணும். ஈவன் எக்யூப்மெண்ட் வாங்கிறதுக்கே அந்த மாதிரி பதிவு இருக்கணும். செகண்ட், அப்படி பண்ணும்போது குவாலிஃபைட் பீப்புள் தான் அதில் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டை கிளியராக பராமரிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ரெக்கார்டு பராமரிக்கலைனாலே அவங்க இந்த மாதிரி சந்தேகாஸ்பதமாக இதை பண்ணுறாங்கங்கிற அடிப்படையில் பண்ணும். இன்னொன்று என்னென்னா, அன்குவாலிஃபைட் பீப்புள் பண்ணுறாங்கன்னா, தேர்டு என்னென்னாக்கா டாக்குமெண்டேஷன் தட் தே ஹவ் ரிவீல்டு த செக்ஸ், அந்த இனத்தை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அது கடுமையான எல்லாமே தவறு. அந்த தவறுக்கு ஈவன் பனிஷ்மெண்ட். அவங்க மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சார்? இது வயா கோர்ட் தான் நடவடிக்கை எடுப்போம். இந்த வழக்கு பதிவு செய்யும்போது இந்த மாதிரி ரெக்கார்டு பராமரிக்கிறதெல்லாம் சிலது பெனால்ட்டியில் முடியும். பர்டிகுலர் இனத்தை அவங்க சொல்லும்போது, பர்டிகுலர் திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அரெஸ்டே ஆகி பல நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு. அல்டிமேட்டாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு ஈவன் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கலாம்.